சாந்தியும் சமாதானமும் எல்லோருக்குமே நிலை பெறட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்முல் குர்ஆன், குர்ஆனின் கலை இஸ்லாமிய அறிவுகள் அனைத்துக்கும் இதயமாக இருந்து வருகின்றது. இல்முல் ஹதீஸ், ஹதீஸ் கலை இராஜ நரம்பு போன்றமைந்து அவ்வறிவுகளின் அனைத்து அங்கங்கட்கும் இரத்தத்தை சேர்த்து வைத்து ஒவ்வொரு வினாடியும் அவை நல்ல வலிவுடனும் பொலிவுடனும் இருந்து வர காரணமாக அமைந்து நிற்கிறது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வும் வாக்கும் இறைவேதம் குர்ஆனின் முதன்மையான விளக்கமாகவும் இறைவன் நாடியுள்ள கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து எம்பும் விரிந்த விரிவுரையாகவும் திகழ்கிறது. இஸ்லாமியர்களின் நிரந்தர நேர்வழிக்காக இறுதி நாள் வரை அணையாத இரு ஒளிவிளக்குகளை இறைவன் ஈந்துள்ளான். அதில் ஒன்று பரிசுத்த திருக்குர்ஆன், 2 நபி அவர்களின் ஜீவியம். இக்கருத்தை கீழ்வரும் இறைவசனம் எடுத்தியம்புகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மத்தியில் இருந்து கொண்டு அவனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பித்துக் கொண்டிருக்க நீங்கள் எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 101வது வசனம். இவ்வசனத்துக்கேற்ப நபி அவர்கள் இப்போது நமக்கு மத்தியில் இல்லை. இறைவன் கூறுகின்றான், நபியே, உங்களுக்கு முன் எம்மனிதருக்கும் நிரந்தரத்தை இவ்வுலகில் நாம் ஏற்படுத்தவில்லை. அல் குர்ஆன் 21வது அத்தியாயம் 34வது வசனம். ஆகவே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கிடையே இல்லாவிடினும் அவர்களின் ஜீவிய வாழ்க்கையின் அனைத்து துறைகளும் பதிவு செய்யப்பட்டு நிரந்தர ஜீவியம் பெற்றுள்ள நிலையில் காக்கப்பட்டுள்ளன. அறிஞர்கள் ஹதீஸ் தொகுப்பு நூல்களில் பக்கங்களை புரட்டும் தருணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது போன்றும் எழுவது போன்றும் நடப்பது போன்றும் பேசுவது போன்றும் அன்னாரை காண்பர். இதனால்தான் ஹதீஸ் தொகுப்பு நூல் உள்ள வீட்டில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என பெரியார்கள் கூறியுள்ளனர். ஹதீஸ் தொகுப்புகளில் அஸ்ஸிஹாஹு சித்தா எனும் 6 நூல்கள் பிரபலமாக உள்ளன. அவற்றின் கிரீடமாக ஸஹீஹுல் புகாரி எனும் தொகுப்பு அமைந்துள்ளது. அவற்றுள் 3 ஆகிய ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், ஜாமிஉ திர்மிதி ஆகியவை இஸ்லாமிய கொள்கைகள், அல் அகாயித், வணக்கங்கள், அல் இபாதத், குண ஒழுக்கங்கள், அல் அஹ்லாக், கொடுக்கல் வாங்கல், அல் முஆமலாத், அதாவது வணிகவியல், குடும்பவியல் போன்ற அனைத்து துறை சம்பந்தமான ஹதீஸ்களை உள்ளடக்கி இருப்பதால் இம்மூன்றும் ஜாமிஉ என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன. எஞ்சியுள்ள அபூதாவுது, நஸஈ, இப்னு மாஜா ஆகிய 3 தொகுப்புகளிலும் அதிகம் நற்செயல், அமல் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களே இடம்பெற்றிருப்பதால் அவை சுனன் என்ற பெயரில் கூறப்பட்டு வருகின்றன. நபிகளாரின் பொன்மொழிகள் எனும் ஸஹீஹுல் புகாரி தமிழாக்கம் பாகம் 1 இருந்து
சாந்தியும் சமாதானமும் எல்லோருக்குமே நிலை பெறட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.